தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் உத்தராயணம் கிரீஷ்ம ருது ஆனி மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 12 ஜூலை 2026. தேய்பிறை திரையோதசி இரவு மணி 9:17 வரைக்கும் இருக்கு. அதன் பின் சதுர்தசி. ரோகிணி நட்சத்திரம் காலையில் 7:04 வரைக்கும் இருக்கு. அதன் பின் மிருகசீரிஷம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். விருத்தி நாம யோகம் கரஜி கரணம். இன்றைக்கு கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம், மாத சிவராத்திரி. அகசு நாழிகை 31:27, தியாஜ்யம் நாழிகை 15:40. இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் தேய்பிறை திரையோதசி. நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அறை. இன்றைய மிதுன லக்ன இருப்பு நாழிகை 0, வினாழிகை 50. சூரிய உதயம் காலை 5:53. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் சந்திரன் செவ்வாய், மிதுன ராசியில் சூரியன் புதன், கர்க்கடக ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று மாலை 6:14க்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இன்று 12 ஜூலை 2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சம்பந்தம் பெறுகிறார். வீடு மண்மன யோகங்கள் நமக்கு உண்டாகும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கோச்சார சந்திர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒரு பெரிய அனுகூலங்கள் இன்றைக்கி நமக்கு கிடைக்க போகிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான யோகங்கள் உண்டாகும். தள்ளிப்போய் கொண்டிருந்த அந்த மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில சந்திரமங்கள யோகம். அற்புதமான ஒரு நாள். பல காரியங்களிலும் தைரியமாக தன்னம்பிக்கையோட நீங்கள் எந்த முடிவையும் எடுக்க முடியும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய சுணக்க நிலை விலகும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள், மனக்லேசங்கள் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, சுபவிரய செலவுகள் உண்டாகும். அதே வேளையில் கொடுத்த வாக்கினை நம்மளால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எல்லா விஷயங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். நிறைய பேருக்கு இந்த
உடல் ஆரோக்கியத்தில் சம்பந்தமான பிரச்சனைகள், தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் இன்றைய நாளில் சரியாகக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்கலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சமான ஒரு நிலையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அதுவும் இன்றைக்கு நேற்றுலேருந்தே ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கி காலையில் வரைக்குமே சுயசாரம் வாங்கியிருக்கார். எல்லா காரியங்களுமே மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். 12 வருஷம் கழித்து யோகாதிபதி குரு நம்ம ராசியில் உச்சமாகக்கூடிய ஒரு தன்மை. எல்லா விஷயங்களுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியங்களை ரொம்ப அழகாக அற்புதமாக செஞ்சு முடிப்பீங்க. தேவையான உதவிகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியில் அருமையான சுக்கிரன் கேது ஒரு இணைவு. 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்துடுறார், சந்திரன் பார்த்துடுறார், குரு பார்த்துற. ரொம்ப அற்புதமான ஒரு நாள். தள்ளி போய் கொண்டிருந்த பல காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடைபெறும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள் கூட நமக்கு இன்றைக்கு விலகப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இன்று பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். எப்போதுமே கன்னியா ராசிக்கு சந்திர பகவான் திரிகோணங்களில் பயணம் பண்ணும்போது மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். ஏன்னா அவர் லாபாதிபதி. அவருடைய ஒரு சஞ்சாரம் இன்னைக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியாக அற்புதமாக உங்களுக்கு நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. கொஞ்சம் கவனத்தோட செயல்பட வேண்டிய ஒரு நாள். முக்கியமாக தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். எந்த காரியத்திலும் ஒரு கவனமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது. முக்கியமாக அந்த பணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஈடுபடும்போது கொஞ்சம் கவனத்தோடு ஈடுபடுறது உங்களுக்கு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிக கடுமையான பணிச்சுமை காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை அவசியம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமோ
தொட்டதெல்லாம் துலங்கும். யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கிக் கடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. தனுர் ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யறது நல்லது. கவன தடுமாற்றம் உண்டாகலாம், ஞாபக மறதி உண்டாகலாம். ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் எச்சரிக்கை கவனம் என்பது அவசியம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். எந்த காரியத்தை செஞ்சாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து செய்யுங்கோ. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது முன் திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். தயவுசெய்து இந்த 2 வீலர் பயன்படுத்துகிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்மெட்டு போடாமல் தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க. கவனமாக உடம்பை பார்த்துக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுக்கு குறைவு இருக்காது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப வலுவாக அற்புதமாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட நமக்கு இன்றைக்கு விலகப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் நல்ல மாற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் இன்றைய நாளினை எதிர்கொள்வீர்கள். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக இருக்குது. முக்கியமாக தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. தொழிலில் கடன் சம்பந்தமான விஷயங்கள் அரசாங்கம் சம்பந்தமான அனுகூலங்கள் அது எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு கிடைக்க போகிறது. தொழில் விரிவாக்கம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவையான நேரத்தில் தேவையான மனுஷால்ட்டேருந்து நமக்கு இன்றைக்கி ஹெல்ப் நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். ரொம்ப சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். முக்கியமாக உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள், உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக இன்றைக்கி நடக்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் ரொம்ப பரிபூரணமாக நல்லபடியாக இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள்.
இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.